திருவிழாலே ரொம்ப முக்கியமான மூமெண்ட்னா மாவிளக்கு தட்டு எடுத்துகிட்டு போகிறது தான். பச்சரிசி மாவில் அப்படியே பாகு கலந்து உருண்டை பிடிச்சி தேங்காய் பழம் பூவெல்லாம் வச்சு சாமிக்கு படைப்பாங்க. இது முக்கியமாக எல்லார் வீட்டிலேருந்து கொண்டு வருவாங்க. இந்த இடத்துல தான் ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா எல்லார் தட்டையும் வச்சு ஒவ்வொரு தட்டையும் தேங்காய் பழம் உடச்சி பூஜை பண்ணுறது ரொம்ப டிலே ஆகாதனால நண்பர்களை பார்க்கலாம் அந்த சைடு போயிட்டேன். கோழியெல்லாம் வச்சுட்டு நாயம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் அட்டி போட்டி இந்த சைடு வந்து அக்காங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அப்போயும் அந்த மாவிளக்கு பூஜை விஷயம் முடியவே இல்லை. ஓகே, அப்படியே சுற்றி மறுபடியும் எல்லாத்துக்கிட்டையும் செகண்ட் ரவுண்டு பேசுறதுக்கு போனேன். சேவல்லாம் வச்சுருந்தாங்களா, அவங்க கூட எல்லாத்துக்கும் கூட வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக சேவலை அறுக்கிற மூமெண்ட் வந்துருச்சு. ஓகே, எல்லாத்துக்கும் தீர்த்தம் தொழிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. அப்படியே க்ரௌடாக வந்து நின்றுருந்தாங்க. இந்த க்ரௌடில் ஆக்சுவலி முக்கியமான ஹைலைட்டான ஒரு ஹீரோ வந்து நின்றுருந்தார். தண்ணி தெளித்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே துளுக்கிட்டாருங்க. சீக்கிரமாக இந்த வேலை முடிஞ்சுது. அவர் துளுக்கின உடனே எல்லா கோழிக்கும் சேவலுக்கும் தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் டக்கு டக்குன்னு துளுக்கணுன்னே அந்த சைடு அதை அறுத்து சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியான வைப்பாக தான் இருக்கும். உங்கள் ஊரில் எந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.